ஒருத்தவனை அடிக்கிறதுக்காண்டி வெறி கொண்டு இந்த மக்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்கல்ல, எதுக்குன்னு நான் இப்ப சொல்றேன். சமீபத்துல பொம்பளை பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பெத்தவங்க பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இவன மாதிரியான ஆளுங்கள். இந்த ஆளு பாண்டிச்சேரியில தவளக்குப்பத்துல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி வாத்தியாரா வேலை செய்யறாப்ல. அந்த பிரைவேட் ஸ்கூல்ல எங்கேயுமே யாரும் நேம குறிப்பிடல. நான் கேள்விப்பட்ட வர சென்ட் ஜோசப் இங்கிலீஷ் ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பெண் குழந்தை வந்து அதோட வீட்டுக்கு போய் அது உடம்புல உள்ள காயத்தெல்லாம் அவங்க அம்மாட்ட காட்டி வலிக்குதுன்னு சொல்லி என்னன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு நடந்ததை சொல்லியிருக்கு. அப்பதான் தெரிய வந்திருக்கு இந்த கெமிஸ்ட்ரி வாத்தி இருக்காங்க கிட்டத்தட்ட 40 நாளா அந்த பெண் குழந்தைக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். அந்த பொண்ணு எப்படி சொல்றதுன்னு தெரியாம கடைசியில ஒரு வழியா வந்து வீட்டுல சொல்லி, அதுக்கப்புறமா அந்த காம வெறி பிடிச்ச ஈன பிறவிய அந்த குழந்தையோட பெற்றோர் உறவினர்கள் எல்லாம் படையெடுத்து அந்த ஸ்கூலுக்கு போய் அவனை துரத்தி அடிக்க போயிருக்காங்க. அந்த நேரத்துல பாண்டிச்சேரி போலீஸ் வந்து அந்த மக்கள் யாரும் அவனை அடிச்சு கொன்றாம தடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருந்திருக்காங்க. என்னை கேட்டா பாண்டிச்சேரி போலீஸ் கொஞ்சம் வழக்கம் போல சினிமால வர போலீஸ் மாதிரி லேட்டா வந்திருக்கும். வந்து இவங்க அடிச்சு கொன்னதுக்கு அப்புறம்